ஹாப்பினஸ்க்கு உங்ககிட்ட இருக்கவங்க யாரும் பொறுப்பு இல்லை, ஆனால் நீங்கள் பொறுப்பு. நம்மளோட வாழ்க்கையில் ஒரே ஒரு உண்மை இருக்குது. நம்ம சூஸ் பண்ணலன்னு நினைக்கிறப்ப கூட நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஒருத்தன் உங்களோட ஃபேமிலியையும் உங்களையும் கன் ஷாட்டில் ஷூட் பண்ணிடுவான். இதுவே நம்மளுக்கு ஒருத்தவங்க ஃபோர்ஸ்டு பெயினை கொடுக்குறப்போ அது பெரிய ட்ராமாவாக மாறுது. நெக்ஸ்ட் 1 இயர் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்துக்குமே அவன் தான் 100% ரெஸ்பான்சிபிள்னு இந்த ஃபிலாசபர் அங்கிள் பென் தான் ஸ்பைடர்மேன் மூவிலன்னு பொண்ணுங்களுக்கு டால் மென் தான் பிடிக்கும்னு அவன் நினைக்கிறான். நம்மளோட வாழ்க்கையில் ஒரே ஒரு உண்மை இருக்குது. நம்ம சூஸ் பண்ணலன்னு நினைக்கிறப்ப கூட நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். என்னன்னு புரியலையா? நம்மளோட பெயினை, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை, நம்மளுடைய சஃபரிங்கை நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். இது சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக் பை மார்க் மேன்சன். 5th சாப்டர் யூ ஆர் ஆல்வேஸ் சூஸிங். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக் 5 டாப்பிக்காக பிரிக்கப்பட்டிருக்கு. த சாய்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபால்ட் அண்ட் ஃபாலசி, ரெஸ்பாண்டிங் டு ட்ராஜடி, ஜென்ரேஷன் வி ஆர் டெல்ட், விக்டிம்ஹுட் ஷிக், தேர் இஸ் நோ ஹவ். மார்க் மேன்சன் இன்ட்ரொடக்ஷனை பவர்ஃபுல்லான எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இமேஜின் பண்ணுங்கள், 26.2 மைல்ஸை நீங்கள் 5 ஹவர்ஸில் ஓடணும். அப்படி இல்லைனா ஒருத்தன் உங்களோட ஃபேமிலியையும் உங்களையும் கன் ஷாட்டில் ஷூட் பண்ணிடுவான். இதே இடத்துல இன்னொரு சீனை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மேரத்தானுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அதுக்காக ப்ராக்டிஸும் பண்ணுறீங்க. அங்கே ஃபினிஷிங் லைனில் உங்களுடைய ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுடைய வின்னிங் மூமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 சிச்சுவேஷனை கம்பேர் பண்ணுறாரு. இப்போது இந்த 2 சீனுக்கும் நடுவில் மார்க் மேன்சன் கேட்குறது, பர்சனும் சேம், டிஸ்டன்ஸும் சேம், அவங்களுடைய பெயினும் சேம் தான். ஆனால் இவங்க 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட். அதுக்கான ரீசன் என்ன? நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்மளுடைய பெயினை சூஸ் பண்ணுறப்போ அது பவர்ஃபுல்லாக மாறுது. இதுவே நம்மளுக்கு ஒருத்தவங்க ஃபோர்ஸ்டு பெயினை கொடுக்குறப்போ அது பெரிய ட்ராமாவாக மாறுது. இதுக்கான கோர் மெசேஜாக எதை சொல்கிறாரு அப்படின்னா, லைஃப்பில் நம்மளுடைய பெயினை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் அந்த பெயினுக்கான மீனிங்கை நம்மளால் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக த சாய்ஸ். வில்லியம் ஜேம்ஸ் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஒரு ஃபிலாசபர்னு. ஆனால் அவரோட லைஃப் ஸ்டார்டிங் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? வில்லியம் ஜேம்ஸ் ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு. அவருக்கு ஸ்டேட்டஸ் பிரச்சனை இல்லை, பணம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய உடம்பு தான் அவருக்கு ப்ராப்ளமாக மாறுது. சைல்டுஹுட்டில் டெம்பரரி பிளைண்ட்னஸ், ஸ்டொமக் ப்ராப்ளம், ஹியரிங் இஷ்யூஸ், பேக் ஸ்பம்ஸ், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவரோட உடம்புல இருந்திருக்கு. வில்லியம் ஜேம்ஸால் எழுந்து நிற்க கூட முடியாது. அதனால் அவனுடைய சைல்டுஹுட் வாழ்க்கை எல்லாமே அவனோட வீட்டில் தான் போயிருக்கு. ஸோ அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அதே மாதிரி அவனுக்கு டேலண்ட்டுன்னு சொல்ல எதுவும் இல்லை. ஸோ அவனுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் பெயிண்டிங் மட்டும்தான். ஆனால் யாருக்குமே அவனோட பெயிண்டிங் பிடிக்காது. அதுக்கப்புறம் அவன் அடல்ட் ஆகுறான். அடல்ட் ஆனதுக்கப்புறம் அவனோட பெயிண்டிங் செல் ஆகலை, கெரியரும் இல்லை. அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கான், ஆனால் அவனை யாரும் மதிக்கலை. அதே மாதிரி அவன் லேசியாக மாறிடுறான். மீன்வைல் அவனோட தம்பி ஹென்ரி ஜேம்ஸ் ஒரு நாவலிஸ்டாக மாறுறாரு. அவனுடைய அக்கா அலைஸ் ஜேம்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரைட்டராக மாறுறாங்க. வில்லியம் ஜேம்ஸோட அப்பா ஜேம்ஸுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, மெடிக்கல் ஹார்வர்டில் போய் படிக்கணும்னு. ஆனால் அவரால் அந்த இடத்துல படிக்க முடியல. அது அவருக்கு ஒரு ஹெல் மாதிரி மாறுது. திருப்பி வில்லியம் ஜேம்ஸ் அந்த ஹார்ட்வேரை ட்ராப் அவுட் பண்ணுறாரு. அவங்களுடைய அப்பா கிட்ட போகவும் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறான். 1860s அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் போகணுன்னு அவன் நினைக்கிறான். அது ஒரு சூசைட் மாதிரியும் கூட. அங்கேயும் போகிறான், அவன் தோல்வி தான் அடைகிறான். திருப்பியும் அவனுக்கு ஹெல்த்து ரொம்பவே மோசமாகுது. அவன் மரணத்துக்கு கிட்டேயே போயிட்டு வந்திருக்கான். ஆனால் எப்படியோ திரும்பி அவன் நியூ இங்கிலாந்துக்கு வரான். அவங்களுடைய அப்பா திருப்பியும் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. அவனுக்கு 30 இயர்ஸ் ஆகுது. அவனுக்கு ஜாப் இல்லை, கெரியர் இல்லை, அவனுடைய பாடி புரோக்கன். அவனோட லைஃப் மொத்தமாக முடிஞ்சிடுச்சு. அவனோட லைஃப்பில் இருந்தது சஃபரிங்கும் டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான். வில்லியம் ஜேம்ஸ் ஒரு டீப்பான டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு. அவர் ஒரு சூசைடை ட்ரை பண்ணுறாரு. அதுக்கான பிளானுமே பண்ணுறாரு. அப்போ ஒரு நைட் அவனோட ஃபிலாசபர் சார்ல்ஸ் பியர்ஸோட லெக்சரை படிக்கிறாரு. ஒரு ஐடியா வருது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். என்ன அப்படின்னா, அவனோட டைரியில் அவன் எழுதுறான், நெக்ஸ்ட் 1 இயர் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்துக்குமே அவன் தான் 100% ரெஸ்பான்சிபிள்னு. அந்த 1 இயர் அவனுடைய எல்லா முடிவுகளுக்குமே அவன் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் வில்லியம் ஜேம்ஸ் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜியாக மாறுறான். அதுக்கப்புறம் அவனோட லைஃப் மொத்தமாக மாறுது. எந்த ஹார்வர்ட்லேருந்து அவன் ட்ராப் அவுட் பண்ணானோ அந்த ஹார்வர்டுக்கு ப்ரொஃபஸராக போகிறான். அதே மாதிரி அவனுக்கு மேரேஜ் நடக்குது, 5 குழந்தைங்க பிறக்குது. அதே மாதிரி அவனுடைய லெக்சர் நிறைய இடங்களில் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டுது. வரலாற்றிலேயே பெரிய திங்கர்ஸில் ஒருத்தனா அவன் மாறுறான். அந்த 1 இயர் அவன் சொல்கிறான், அது என்னுடைய ரீபர்த்னு.
ஸோ இந்த டாப்பிக்லேருந்து மார்க் மேன்சன் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பர்சனல் க்ரோத் ஸ்டார்ட் ஆகுறது நம்மளுடைய சிம்பிள் ரியலைசேஷனில் தான் சொல்கிறாரு. நம்மளோட லைஃப்பில் நடக்கிறதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு நம்ம அதை ஒதுக்குறப்போ நம்மளால் ஒரு க்ரோத்தை எப்போவுமே பார்க்க முடியாது. ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை இக்னோர் பண்ணாலும் சாய்ஸ் தான், அதை ப்ளேம் பண்ணாலும் சாய்ஸ் தான். ஆனால் அதுக்கான மீனிங்கை நம்ம தான் கொடுக்குறோம். ஸோ சூஸ் பண்ணுறத கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேர்ட் டாபிக், த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபால்ட் அண்ட் ஃபலாசி. இந்த டாப்பிக்கில் மார்க் மேன்சன் ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல்லான கன்ஃபியூஷனை பிரேக் பண்ணுறாரு. ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஃபால்ட்டும் ஒன்றுன்னு நம்மளுடைய சொசைட்டி நமக்கு சொல்லுது. ஆனால் இது ரெண்டுமே சேம் இல்லைன்னு மார்க் மேன்சன் சொல்கிறாரு. அவர் ஒரு பிளாக்ல போடுறாரு, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. ஸோ அந்த குவாட்டுக்கு ஒரு கமெண்ட்டும் வருது. இந்த ஃபிலாசபர் அங்கிள் பென் தான் ஸ்பைடர்மேன் மூவிலன்னு. இந்த குவாட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கலாம், ஆனால் இதை ரிவர்ஸ் பண்ணாதான் ரியல் ட்ரூத் கிடைக்கும். வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் கிரேட் பவர். அதாவது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை எவ்வளோ அக்செப்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு பவர் கிடைக்குங்கிறது. ஸோ மார்க் மேன்சன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்பவே ஷார்ட்டான பையன், ஆனால் அவனுக்கு குட் லுக்கிங் இருக்குது, அவன் லைஃப்பில் செட்டில்டாக இருக்கான், எஜுகேட்டடாக இருக்கான், பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான். ஆனால் அவனுடைய டேட்டிங் லைஃப் 0ல் இருக்குது. ஏன்? ஸோ அவன் நினைக்கிறது என்னென்னா, நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன், பொண்ணுங்களுக்கு டால் மென் தான் பிடிக்கும்னு அவன் நினைக்கிறான். உமன் கிட்ட அப்ரோச்சும் பண்ண மாட்டான், அவன்கிட்ட வர உமனை கூட அவன் ரிஜெக்ட் தான் பண்ணுவான். இதுக்கான ரிசல்ட் என்ன? அவனுடைய டேட்டிங் லைஃப் மொத்தமாக ரூயிண்ட் ஆயிடுச்சு. இதில் ஆத்தரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த பையனோட பிரச்சனை அவனோட ஹைட் இல்லை, அவன் தான், அவனுடைய வேல்யூஸ் தான். அவனுடைய ஹைட் தான் அவன் எல்லாமேன்னு நம்புகிறான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கண்டிப்பாக உண்மையாகவே நேசிக்கிறவங்க நம்மளுடைய லுக்ஸையோ இல்லை நம்மளுடைய எஜுகேஷனையோ பார்க்க மாட்டாங்க. ஸோ அவருடைய வேல்யூ என்னவா இருந்திருக்கணும்? ஐ வாண்ட் சம்ஒன் ஹூ லைக்ஸ் மீ ஃபார் ஹூ ஐ எம். ஆனால் அவன் இதை சூஸ் பண்ணல. ஸோ அவனோட சாய்ஸ், அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது, நீங்கள் தான் அதை பண்ணுறீங்க, ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சு பண்ணல. அதுக்கப்புறம் அந்த காரை சரி பண்ணி கொடுக்குறதோ, அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறதோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தான் இங்கே சொல்ல வராரு. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிளை நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு டீச்சர் கூட அஃபேர் வச்சுட்டு இவரை விட்டுட்டு போகிறாங்க. அவரோட பெயின் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அவர் நினைக்கிறது என்னோட லைஃப்பை அழிச்சிட்டான்னு. அவர் தன்னுடைய சோகத்துக்கு தான் காரணம்னு முழுக்க அவளையே ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரான்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ரியலைசேஷன் பண்ணுறாரு. ஓகே, நம்ம எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு யோசிச்சு ஜிம் போகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. யாரை லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் நெக்லெக்ட் பண்ணாரோ அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நிறைய ட்ரிப்ஸ் போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த லவ் லைஃப்பில் நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவர் யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கிறப்போ அவரும் ஒரு சில நேரங்களில் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுக்காமல் இருந்திருக்காரு. லேட்டராக அவர் பண்ண தப்பை அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட லவ் லைஃப்பில் இருந்தப்போ ஹீ இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட். He ignored red flag and his values are bad. இது அவருடைய சீட்டிங்கை ஜஸ்டிஃபை பண்ணுறதில்ல. திஸ் இஸ் லேர்னிங். மார்க் மேன்சன் இந்த டாப்பிக்லேருந்து சொல்ல வருது, நம்ம எல்லாருமே சக்ஸஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையிலே நம்ம எடுத்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு தான். மற்றவங்க ப்ளேம் பண்ணுறதால உங்களுடைய ஹாப்பினஸ் திரும்ப வர போகிறதில்ல. உங்களுடைய ஹாப்பினஸ்க்கு உங்ககிட்ட இருக்கவங்க யாரும் பொறுப்பு இல்லை, ஆனால் நீங்கள் பொறுப்பு. ப்ராப்ளம்ஸ் நம்மளுடைய ஃபால்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் தேர்ட் டாப்பிக்கா, ரெஸ்பாண்டிங் டு ட்ராஜடி. சரி, ஓகே, ஸ்மால் ப்ராப்ளம்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே, பட் பெரிய ட்ராஜடி வந்தால் என்ன பண்ணுறது? ஒரு திருட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய விபத்தாக இருக்கலாம், இல்லை டெரரிசமாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய மரணமாக கூட இருக்கலாம். இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளால் எடுத்துக்க முடியுமா? இங்கே தான் பீப்புள் சொல்லுவாங்க இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாதுன்னு. பட் ஆத்தர் சொல்கிறாரு, ஈவெண்ட் எவ்வளவு பெருசாக இருந்தாலுமே அதுக்கான ட்ரூத் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வராரு. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ராபரி நடக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துடுறீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த விக்டிமாக இருந்தால் என்ன யோசிப்பீங்கன்னு தெரியாது. பட் இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா, இல்லை நீங்கள் போய் சாட்சி சொல்லுவீங்களா? எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் உங்களுடைய ராபரியை சூஸ் பண்ணல, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நீங்கள் தான் சூஸ் பண்ணி ஆகணும். இங்கே ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை எக்ஸாம்பிளாக கொண்டு வராரு. 2008 பாகிஸ்தான் ஸ்வாட் வேலியில் தாலிபான் கண்ட்ரோலுக்கு போகிறாங்க. கேர்ள்ஸ் யாரும் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உமன் யாருமே வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மலாலாங்கிற பொண்ணு, அவளுக்கு வெறும் 11 வயசு தான். அவள் ஸ்கூல் பேன் பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறா. அவள் ஆன்லைனில் ஒன்று எழுதுறா, ஹவு டிட் த தாலிபான் டேக் அவே மை ரைட் டு எஜுகேஷன்? எப்படி தாலிபான் என்னுடைய கல்வி உரிமையை எடுத்துக்கலான்னு. 2012 அவளுடைய 14 வயசில் அவள் ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு இருக்கா. அப்போது ஒரு தாலிபான்காரன் ஏறி அங்கே மலாலா யாருன்னு கேட்குறான். அப்படி சொல்லலைன்னா அவன் எல்லாத்தையும் சுற்றுவேன்னு சொல்கிறான்.
ஸோ அப்போ மலாலா தைரியமாக எந்திரிச்சு அவள் தான் மலாலான்னு சொல்கிறா. அந்த தாலிபான் அவளுடைய நெத்திலேயே சுட்டுறான். அதுக்கப்புறம் மலாலா ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போறா. ஸோ மலாலாக்கு குண்டடிப்படுது. அவ கிட்டத்தட்ட இறந்தே போயிட்டா. அந்த சோகத்துக்கு அப்புறம் மலாலாவோட சாய்ஸ் என்ன? அவ மேபி என்னால எதுவும் செய்ய முடியாது, எனக்கு வேற சாய்ஸே இல்லை, நான் அமைதியா இருக்கிறது தான் இங்க சரின்னு அவ யோசிச்சிருக்கலாம். ஆனா ஆத்தர் சொல்றாரு, மலாலா சூஸ் பண்ணது என்ன? அந்த அநீதிக்கு எதிர்த்து போராடினா, அவ ஃபைட் பண்ணா, எஜுகேஷன் ஆக்டிவிசம் பத்தி அவ பேசினா. அதுக்கான ரிசல்ட் என்ன தெரியுமா? அவளுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைச்சது. அவளோட வாய்ஸ் குளோபல் வாய்ஸா மாறிச்சு. முன்னாடி இருந்ததை விட அவ ஸ்ட்ராங்கரா மாறு. இந்த டாபிக்ல இருந்து ஆத்தரோட மெசேஜ் என்னன்னா, tragedy doesn't remove choice, it only reveals what you choose. அடுத்த டாபிக், ஜெனடிக்ஸ் அண்ட் த ஹேண்ட் we are dealt. இந்த டாபிக்ல மார்க் மென்ஷன் ஒரு விஷயத்த கிளியரா சொல்றாரு. நமக்கு கிடைக்கிற லைஃப் அன்ஃபேரா இருக்கலாம், ஆனா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் எப்பவும் நமக்கு தான். ஓசிடி கிட்ஸோட ரியல் லைஃப டாக்குமெண்ட்ரியா எடுத்துட்டு வராங்க. 2013ல பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துச்சு. ஓசிடி, அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இருக்கிற டீன்ஸை ஃபாலோ பண்ணினாங்க. ஓசிடிங்கிறது ஜெனட்டிக்காவோ நியூரலஜிக்கலாவோ கியூர் பண்றது இல்லை, ஆனா மேனேஜ் மட்டும் பண்ண முடியும். 3 எக்ஸாம்பிள் இங்க சொல்றாங்க. இமோகன் வாக் பண்றப்போ எல்லா சேஃபர்ஸையும் டேப் பண்ணணும். டேப் பண்ணலனா என் ஃபேமிலி இறந்துடுவாங்கங்கிற ஹாரிபிள் தாட்ஸ் அவளுக்கு இருக்கு. ஜோஷ், பாடி சிமெட்ரி அப்சஷன். ரைட் ஹேண்ட்ல ஹேண்ட் ஷேக் பண்ணினா லெஃப்ட் ஹேண்ட்லயும் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணலனா பேனிக் அட்டாக் வந்துடும். அடுத்ததா ஜாக், எக்ஸ்ட்ரீம் ஜெர்மோபோபியா. கிளவுஸ் இல்லாம வெளியவே வரமாட்டான். வாட்டர் பாயில் பண்ணினாதான் குடிப்பான். ரெஸ்டாரண்ட் ஃபுட் டச் கூட பண்ண மாட்டான். ஆத்தர் கிளியரா சொல்றாரு, ஓசிடி டெரிபிள், இட்ஸ் நாட் தேர் ஃபால்ட். ஃபர்ஸ்ட் தெரப்பி என்ன அப்படின்னா, உங்க ஃபியரை நீங்க ஃபைட் பண்ணாதீங்க, அதை அக்செப்ட் பண்ணுங்க. உங்க ஃபியரை நீங்க ஃபைட் பண்ணாம அதை அக்செப்ட் பண்ண கத்துக்கங்கன்னு. ஃபர்ஸ்ட் இமோகனுக்கு, உன் ஃபேமிலி இருக்கலாம், அதை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஜோஷுக்கு, பெர்ஃபெக்ட் சிமெட்ரி சேஸ் பண்றது பேனிக் அட்டாக்கை விட லைஃபை அதிகமா டெஸ்ட்ராய் பண்ணுது. ஜாக்குக்கு, ஜம்ப்ஸ் எப்பவும் இருக்கதான் போகுது, நீ என்ன பண்ணினாலுமே. இந்த 3ஐயுமே அவரு அக்செப்ட் பண்ணிக்க சொல்றாரு. This is not your fault, but this is your reality. So real problem என்ன அப்படின்னா, wrong values. மார்க் மேன்சன் சொல்றாரு, ஓசிடி கிட்ஸோட வேல்யூஸ் அவங்களோட வேல்யூஸ் இல்ல, டிசார்டரோட வேல்யூஸ். ஃபியரை அவாய்ட் பண்ணணும், பர்ஃபெக்டா கண்ட்ரோல் வேணும், சேஃப்டி ஃபர்ஸ்ட் எப்பவுமே. இந்த வேல்யூஸை ஒபே பண்ணினா லைஃப் ஸ்ட்ரிங்க் ஆகாது. ஓசிடி வேல்யூவை சூஸ் பண்றதுக்கு பதிலா பெட்டர் வேல்யூவை சூஸ் பண்ணணும். ஜோஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட் கிட்ட ஹைட் பண்ணாம நார்மல் லைஃப் வாழணும். இமாகன் ஹாப்பியா ஃபீல் பண்ணும், தாட்ஸ்க்கு கண்ட்ரோல் வேணும். ஜாக்குக்கு ஹவுஸ்க்கு வெளியே ஃபியர் இல்லாம இருக்கணும். இது எல்லாமே ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராக்ரஸ் தான். நியூ வேல்யூஸை சூஸ் பண்றப்போ நமக்கு பேனிக் அட்டாக்ஸ் வரலாம், டியர்ஸ் வரலாம், ஃபியர் வரலாம். ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா? இமாகனோட டேப்பிங் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆச்சு. ஜோஸ் 25 to 30 minutes சிமெட்ரி இல்லாம சர்வைவ் ஆனான். ஜாக் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டும் பாட்டில் ட்ரிங்க்கும் குடிச்சான். ஜாக் சொல்ற லைன் தான் என்டையர் சாப்டரோட சொல். I didn't choose this life, but I choose how to live with it. எவ்வளோ நல்ல ஒரு லைன்ஸ்ல. ஓசிடி இருக்கவங்களை மொத்தமா நம்மளால கியூர் பண்ண முடியாட்டியும் கூட இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மூலமா கியூர் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஜெனடிக்ஸ் ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகாது. I was born like this, so I can't do anything. ஆத்தர் சொல்றாரு, இது உங்களுடைய பிரச்சனை இல்லை, பட் அது இன்னுமே உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்றாரு. எது உங்களுடைய ஃபால்ட் இல்லை. மென்டல் இல்னஸ், டிப்ரெஷன், அபியூஸ், சைல்ட்ஹுட் ட்ராமா, டெத், ஆக்சிடென்ட், இது எதுவுமே உங்களுடைய ஃபால்ட் இல்ல. வெதர் யூ தெரப்பி எடுப்பீங்களா, ஹெல்ப் சீக் பண்ணுவீங்களா, ஆர் கிவ் அப் பண்ணுவீங்களா, அது உங்களுடைய சாய்ஸ். இந்த டாபிக்ல இருந்து மார்க் மென்ஷன் சொல்ல வருது, லைஃப் அன்ஃபேரா கார்ட்ஸ் டீல் பண்ணலாம், ஆனா கேமை எப்படி ஆடுறோம் அது மட்டும் எப்பவும் நம்ம சாய்ஸ் தான். அடுத்த டாபிக், விக்டிம்ஹுட் சிப். மார்க் மேன்சன் சொல்றது, விக்டிமா இருக்கிறதே பேசன் ஆகிட்டா. இந்த டாபிக்ல மார்க் மேன்சன் ரொம்ப ஷார்ப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபால்ட் ஃபேலசி என்ன பண்ணுது? நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை மத்தவங்க மேல தள்ளி விட அனுமதிக்குது. பிளேம், அது ஒரு டெம்பரரி ஹையை தான் கொடுக்கும். ஒருத்தவங்களை பிளேம் பண்றப்போ நான் கரெக்ட், அவன் ராங்கு, நான் தான் இந்த இடத்துல விக்டிம்னு ஒரு மாரல் ஹை கிடைக்குது. அது ட்ரக்ஸ் மாதிரி. அந்த மொமெண்டம்ல ஃபீல் குட்டா இருந்தாலும் அதனால ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் பிளஸ் சோசியல் மீடியா. இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்மால் இஷ்யூவா இருக்கட்டும், டைனி அஃபேர்ஸா இருக்கட்டும், மைனர் இன்கன்வீனியன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பப்ளிக் இன்ஜஸ்டிஸா மாத்த ரொம்ப ஈஸி. சோசியல் மீடியால விக்டிம் ஸ்டோரி ஷேர் பண்ணினா லைக்ஸ், சிம்பத்தி, அட்டென்ஷன் கிடைக்கும். விக்டிமா ஃபீல் பண்றது ரிவார்ட் ஆயிடுச்சு. மார்க் மென்ஷன் இதுக்கு தான் நேம் வச்சார், விக்டிமா இருக்கிறதே கூல். சோ எல்லாருமே அப்ரெஸ்டா ஃபீல் பண்றாங்க. ஆத்தர் ஒரு ப்ரூட்டல் அப்சர்வேஷன் சொல்றாரு, ரைட் விங், லெஃப்ட் விங், ரிச், புவர் எல்லாருமே விக்டிம்னு ஃபீல் பண்ற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நாம தான்.
என் ஃப்ரீடம் அட்டாக் பண்றாங்க, என் பிலீஃபை இன்சல்ட் பண்றாங்க, என் கல்ச்சர் த்ரெட்டன் ஆகுது. எல்லாருமே அவுட்ரேஜ் ஹைல ரைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கான எஃபெக்ட் என்ன தெரியுமா? ரியல் விக்டிம்ஸ் டிஸப்பியர் ஆகுறாங்க. மார்க் மேன்சன் ஒரு பிக்கஸ்ட் வார்னிங் கொடுக்குறாரு. விக்டிமிஸ்டிக்கோட ரியல் டேஞ்சர் என்ன? ரியல் விக்டிம்ஸ்க்கு அட்டென்ஷன் கிடைக்காம போயிடுது. அதாவது பாய் ஹூ கிரைட் வோல்ஃப் ஸ்டோர் மாதிரி. எல்லாருமே விக்டிம்னு சொல்றப்போ ஆக்சுவலி உண்மையா அந்த இடத்துல சஃபர் பண்ணவங்க விசிபிளா இருக்க மாட்டாங்க. சோ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன? நம்ம என்ன பண்ண முடியும்? ஆத்தர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். பிக் பேட்டில்ஸ் கேர்ஃபுல்லி. எம்பத்தி டெவலப் பண்ணு. மீடியாவை பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணாது. டவுட்டை வெல்கம் பண்ணு. ஹானஸ்ட் வேல்யூஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணு. எதை பண்ணக்கூடாது? ஆல்வேஸ் ரைட், ரிவெஞ்ச், ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றார். இந்த டாபிக்கோட கோர் மெசேஜ் என்ன அப்படின்னா, விக்டிமா ஃபீல் பண்றது ஈஸி, ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்றது கஷ்டம். பட் ஈஸி பாத் நாய்ஸை ஏற்படுத்தும், ஹார்ட் பாத் growth கொடுக்கும். அடுத்த லாஸ்ட் டாபிக், தேர் இஸ் நோ ஹவு. எப்படின்னு கேள்வியே ப்ராப்ளம்னு சொல்றாரு. சரி, வேல்யூஸ் ராங்னு புரிஞ்சிடுச்சு, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவாய்ட் பண்றோம்னு புரிஞ்சிடுச்சு, நான் என்டைட்டில்டா பிஹேவ் பண்றேன்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா ஹவு, எப்படி சேஞ்ச் பண்றது? மார்க் மேன்சன் சொல்றாரு, டூ ஆர் டு நாட், தேர் இஸ் நோ ஹவு. இதுக்கான மீனிங் என்னன்னா, சேஞ்ச் பண்றதுக்கு ஸ்பெஷல் மெத்தட், சீக்ரெட் ஃபார்முலா, 7 ஸ்டெப் பிளான் இல்லவே இல்லை. ஆல்ரெடி நீ சூஸ் பண்ணிட்ட. நீ ஏற்கனவே எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் எதுக்கு கேர் பண்ணணும்னு சூஸ் பண்ணிட்டே தான் இருக்க. எதுக்கு அப்செட் ஆகுறது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, எதுக்கு எஃபர்ட் போடுறது. ஸோ சேஞ்ச்னா ஓல்ட் திங்க்கு கேர் பண்ணாம நியூ திங்க்கு கேர் பண்ணணும். தட்ஸ் இட். சிம்பிள். சிம்பிள் டசன்ட் மீன் ஈஸி. மார்க் மேன்சன் ஹானஸ்டா சொல்றாரு, இட்ஸ் சிம்பிள் பட் இட்ஸ் ரியலி ஹார்ட். ஏன்? ஃபர்ஸ்ட் சைட் எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய தாட்ஸை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறப்போ லூசர் மாதிரி ஃபீல் ஆகும், ஃப்ராட் மாதிரி ஃபீல் ஆகும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தோணும், நர்வஸ் ஆகும், ஃப்ரீக் அவுட் ஆகும், க்ளோஸ் பீப்புள் மேல கோவம் வரும். மார்க் மேன்சன் சொல்றாரு, இது எல்லாமே சைட் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே நார்மல். அடுத்ததா என்ன நடக்கும்னா, அன்சர்டனா நியூ வேல்யூஸை சூஸ் பண்றப்போ, இது கரெக்டா, நான் தப்பான பாத்தை சூஸ் பண்றேன்னா ஓல்டு வேவே பெட்டரா இருந்திருக்குமோ, இயர்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்த வேல்யூவை டிராப் பண்றப்போ டைரக்ஷன் லாஸ் ஃபீல் ஆகும். நம்ம எந்த பாதையில போறோம்னே நமக்கு தெரியாது, சரியோ தப்போ கிளியரா நமக்கு தெரியாது. ஆத்தர் சொல்றாரு, இது நமக்கு அன்கம்ஃபர்டபுளை கொடுக்கும், ஆனா இதுதான் நார்மல்னு சொல்றாரு. நம்மளுடைய ஓல்ட் வேல்யூல என்னென்ன இருந்தது? பார்ட்டிங், அட்டென்ஷன், மணி, வேலிடேஷன், இதுதான் சக்சஸ் மெட்ரிக்கா இருந்துச்சு. இப்போ சடனா ஸ்டடிங் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், மீனிங்ஃபுல் ஒர்க் இம்பார்ட்டன்ட், ஓல்டு மெட்ரிக்ல மெஷர் பண்ணினா ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் ஆகும். நான் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கேன்னு தோணும். ஆனா இது எல்லாமே நார்மல்னு சொல்றாரு, இது எக்ஸ்பெக்டட்னு சொல்றாரு. ஆத்தர் ஃபைனல் கிளாரிட்டியா என்ன சொல்றாரு அப்படின்னா, திஸ் பெயின், திஸ் கன்ஃபியூஷன், திஸ் ரிஜெக்ஷன், இது எல்லாமே நம்ம பெட்டர் வேல்யூஸை சூஸ் பண்றப்போ அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் தான். ஓல்டு வேல்யூஸ் ஈஸியா இருந்தது, நியூ வேல்யூஸ் மீனிங்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன் சொல்லணும் அப்படின்னா, when you feel uncertain, confused, lost, that's a good sign. You are no longer sleepwalking, you are choosing consciously. இந்த டாபிக்கோட கோர் மெசேஜ் என்ன அப்படின்னா, சேஞ்சுக்கு எப்படிங்கிற வார்த்தையை தேடாத, சேஞ்சுக்கு சாய்ஸ் போதும்னு சொல்றாரு. ஈஸியா ஃபீல் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பெயின், டவுட், லாஸ், இது எல்லாமே நீ க்ரோ ஆகுறதுக்கான ஒரு ப்ரூஃப். லாஸ்டா இந்த சாப்டர்ல மார்க் மேன்சன் நமக்கு சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எதுவுமே தானா நடக்கல. நம்ம எல்லாமே எப்போதும் ஏதோ ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிட்டே இருக்கோம். வலி வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், துயரம் வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம சாய்ஸ். நம்ம கையில இல்லாத விஷயம் நமக்கு நடக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம்? எதை பிளேம் பண்றோம், எதை அக்செப்ட் பண்றோம், அதுக்கு முழு பொறுப்பும் நம்ம தான். விக்டிமா இருக்கிறது ரொம்ப ஈஸி. எனக்கு இப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு எதையும் மாற்றாம இருக்க முடியும். ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டா வலி வரும், கன்ஃபியூஷன் வரும், ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் ஆகும், சில ரிலேஷன்ஷிப் கூட உடையும். அதுக்காக மார்க் மேன்சன் சொல்றாரு, தேர் இஸ் நோ ஹவு. எப்படி மாற்றுறதுன்னு கேட்க வேண்டாம், மாற்றணும்னு முடிவு பண்ணணும். நீ எதை வேல்யூ பண்ற, எதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ண தயாரா இருக்க, எதுக்காக பெயின் அக்செப்ட் பண்ற, அதுதான் உன் வாழ்க்கையை டிஃபைன் பண்ணுது. சேஞ்ச் சிம்பிள், ஆனா ஈஸி கிடையாது. ஆனா அந்த கஷ்டமே நம்ம சரியான பாதையில இருக்கோம்னு சொல்லும். நீ விக்டிமா இருக்கலாம் அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மனுஷனா இருக்கலாம். சாய்ஸ் எப்பவுமே உன்னோடது. நம்ம இந்த சாப்டர்ல இருந்து ஒரு சில விஷயங்களை நம்பாம கூட இருந்திருக்கலாம். இதை நம்மளோட லைஃபோட ரிலேட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆத்தர் சொல்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ரிலேட் ஆயிட்டு தான் இருக்கு. அடுத்த சாப்டர், யூ ஆர் ராங் அபவுட் எவ்ரிதிங். இந்த சாப்டர் பத்தி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.